ஏர்லி பேர்ட் அக்ரி சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ஹெட் ஆஃபீஸுங்கிற பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் அமைச்சிருக்கோம். ஓகே. நர்சரி யூனிட் திருச்சியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டரில் சூரியூருங்கிற ஒரு வில்லேஜில் விராலிமலை பக்கத்தில் அமைச்சிருக்கோம். ஓகே. பிளான்ஸ் வாங்குறதுக்கு ஈவன் நீங்கள் ஃபோனில் புக் பண்ணி கூட அந்த பிளான்ஸ் நீங்கள் வாங்கிக்க முடியும். பட் நம்ம விவசாய பெருமக்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் அப்படிங்கிறது ஒரு பல விவசாயங்கிறது அடுத்த 10-15 வருஷம் 20 வருஷத்துக்கு பண்ணக்கூடிய ஒரு விவசாயம். ஸோ அந்த விவசாயத்தை நீங்கள் பண்ணுறதுக்கு முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒருக்கா எங்களுடைய நர்சரியோ ஹெட் ஆஃபீஸ் விசிட் பண்ணிங்கன்னா நம்முடைய சீஃப் சயின்டிஸ்ட் இருப்பாங்க, நம்முடைய அக்ரோமிஸ்ட் இருக்காங்க, உங்க ஏரியாவுக்கான அக்ரோமிஸ்டும் இங்கே இருப்பாங்க. ஸோ நேரடியாக வந்து இந்த பழச்செடிகள் என்ன, இதுக்கான எதிர்காலம் எப்படி இருக்கு, இது என்ன ப்ரைஸ், என்ன மாதிரியான நமக்கு செலவுகள் இருக்கும், எவ்வளோ லாபம் வரும், என்னென்ன மாதிரி லேபர்ஸ் மேனேஜ்மெண்ட் தேவைப்படும், என்னென்ன நியூட்ரிஷன் விஷயங்கள் தேவைப்படும், இதெல்லாம் முழுமையாக தெரிஞ்சு ஸ்டடி பண்ணிக்கிட்டு நீங்கள் பிளான்டேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 ஏக்கர் ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக இதை ரெண்டாக பிரித்து ஃபர்ஸ்ட் லோட் ஆல்ரெடி முடிச்சிட்டோம். இப்போ ரெண்டாவது திரும்ப பார்த்தீங்கன்னா நம்ம கோவாஸ்ல 3 வெரைட்டியுமே கலந்து அவங்க வைக்க போறாங்க. ஸோ அதுக்கான லோடிங் போயிருக்கு. இவங்க ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் நம்மள வந்து பார்த்து விசிட் பண்ணி எல்லாம் தெரிஞ்சுட்டு பிளான்ஸை புக் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க லோடிங் நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். ஸோ பிளான்ஸ் வேணும்னா நீங்க போன்ல புக் பண்ணா கூட நாங்கள் அனுப்பிடுவோம். அதுல சிக்கல் கிடையாது. பட் நம்ம விவசாய பெருமக்களை நேரடியாக வர சொல்றது எதுக்கு அப்படின்னா இந்த விவசாயத்தை முழுமையாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பல விவசாயங்கள் கொஞ்சம் புதிய விவசாயம் இருக்கிறதுனால அதை முழுமையாக நீங்க தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு நீங்க விவசாயத்துக்குள்ள ஈடுபடும் போது இன்னும் பெட்டரா நம்ம பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நீங்க எய்தர் இப்போ கார்ல வரீங்கன்னா நீ நேரடியாக நர்சரி கூட வந்துட முடியும். இல்லை நீங்கள் பஸ்ஸில் வரீங்கன்னா ஒன்றும் இஷ்யூ கிடையாது. நம்முடைய பஞ்சப்பூர் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் திருச்சி பஸ் ஸ்டாண்ட் நம்மளுடைய ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குது. நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா நம்முடைய ஸ்டாஃப்ஸே இருப்பாங்க, அவங்களே கூட்டி வந்து உங்களுக்கு நர்சரி எல்லாமே காமிப்பாங்க. நீங்கள் பிளான்ஸை பார்த்துட்டே நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா தென் உங்களுக்கான பிளான்ஸை தனியாக ரிசர்வ் பண்ணி வச்சிருவோம். அந்த பிளான்ஸை நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ நீங்கள் போய் மற்ற ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ குழி எடுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும், மற்ற ஒர்க்லாம் இருக்கும் இல்லையா, ட்ரிப்ரிகேஷன் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் மற்ற முடிச்சு கூட பிளான்ஸை எடுத்துக்க முடியும். ஸோ இந்த கான்செப்ட் தான் ஒர்க் பண்ணியிருப்போம். அது நம்ம ஏரியா கமிஷன் இருக்காங்க. நீங்கள் உங்கள் லேண்டுக்கு போனதுக்கப்புறம் உங்களுடைய ஃபார்ம்லேருந்து அவங்களே வந்து விசிட் பண்ணி இது சூட் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க வெரைட்டிலாம் சூட்டபிளாக இருக்கா, இதுக்கான அடுத்த கட்டங்களுக்கு கைடன்ஸ் என்ன, அதுதான் முக்கியம். அதாவது ஒரு பல விவசாயங்கிறத நம்ம முழுமையான சொல்யூஷனாக பார்க்குறோம். ஜஸ்ட் ஏதோ கண்ட்ரோலில் கொடுக்குறோம், அது ஆஃபரில் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. அதை தாண்டி அதுக்கு தேவையான நியூட்ரிஷியன் அப்புறம் டெக்னிக்கல் சப்போர்ட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. அன்றைக்கி ஒரு டெக்னிக்கலாக அது எப்படி நம்ம நியூட்ரிஷன் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோங்கிற பொறுத்து தான் நம்ம அதை சக்ஸஸ் பண்ணுறோமா ஃபெயிலியருங்கிறது இருக்குது. ஸோ இந்த எல்லா சொல்யூஷனையும் சேர்த்து நம்ம ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக கொடுக்குறோம்.